முதல் தலைமுறையா கல்லூரி வர்ற மாணவர்களுக்கு கல்வி கட்டண செலவுக்காக 1000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 1000 கோடி ரூபாய் செலவில் காமராஜர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. 150 கோடி ரூபாய் செலவில் உயர்கல்வி நிறுவனங்களை டிஜிட்டல் முறையில் ஒருங்கிணைந்த கற்றல் மேலாண்மை உருவாக்கப்பட்டிருக்கு. மாணவர்களுக்கான தொழில்திறன் மேம்பாட்டு திட்டம், முதலமைச்சரின் ஆராய்ச்சி மானிய திட்டம், முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம், உங்களை தேடி கல்வி திட்டம், இப்படி என்னால் சொல்லிக்கொண்டே இருக்க முடியும். இந்த திட்டங்களால் தமிழ்நாட்டுக்கு உயர்கல்வி தரமும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்று இந்தியாவிலேயே அதிக அளவிலான அரசு பல்கலைக்கழகங்கள் உள்ள மாநிலமா, 500க்கும் மேற்பட்ட தரம் வாய்ந்த பொறியியல் கல்லூரி இருக்கக்கூடிய மாநிலமா, அதிக அளவிலான மருத்துவக் கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாநிலமா, புகழ்பெற்ற 100 உயர்கல்வி நிறுவனங்கள்ல 31 உயர்கல்வி நிறுவனங்கள் இருக்கக்கூடிய மாநிலமா இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கிறது. உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில தேசிய சராசரியை விட 2 மடங்கு அதிகமாக 49 விழுக்காடு பெற்று இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றிருக்கு.